ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட விரல் எடுத்துகிட்டு ஒரு லைக்கு பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க. பயங்கர ஆர்வமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோன்றதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். கோட்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, தேட்டரில் எல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. அடுத்தது என்ன படம் வரப்போகுது, என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, வாட் இஸ் திஸ் ஹேப்பனிங் இன் தமிழ் சினிமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் மெயினாக இந்த வீடியோன்றதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் பயங்கரமாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு குஷின்றதாகிடும். படம் இப்போ தான் ஒன்று முடிஞ்சது. இது வரப்போகிறது ஒரு லாஸ்ட் படமாக தளபதி அவர்களோட கெரியரில், இல்லை இன்னொரு படமும் வருமா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலராக என்ன பண்ணுவோமோ அதை டைரெக்டாக பண்ணலாம். இந்த வீடியோவுக்கு டார்கெட் வைக்க போகிறேன். ஐ திங்க் 4-5 வீடியோவில் நான் டார்கெட் வைக்கல. ஸோ இந்த வீடியோ நம்ம டார்கெட் எவ்வளோ வச்சுக்கலாம்? சரிங்க, உங்களுக்கு வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு 6000 லைக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம பசங்க பண்ணுருவீங்க. இது பாருங்க, நான் சொல்லாதுக்கு முன்னாடியே பண்ணுறீங்க. சரி, ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். அண்ட் தளபதி 69, எஸ், இட்ஸ் கோனா பி த டாக் ஆஃப் த டவுன் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில். ஏன்னா கோட் படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ஒரு போஸ்டர் ஒன்று ஆன்லைனில் சர்க்குலேட் ஆச்சு. தளபதி 69 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேகே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஸோ அது என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, இந்த போஸ்டர் தளபதி 69க்கான ஒரு லுக் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஈவன் என்னோட ட்விட்டர் ப்ரொஃபைலே அதை நான் போட்டிருந்தேன். நீங்கள் நான் சொல்லும்போது அந்த போஸ்டர் மேபி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு செம்ம ஷாக்கிங்கு. கெட்டப்லாம் அல்டிமேட்டாக தரமாக இருந்துச்சு. வினோத் ப்ரோ, அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டேன். பார்த்தா நம்ம பசங்க தான் யாரோ ஏஐ மூலியமாக இந்த ஃபோட்டோவை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வேறு மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ தளபதி 69 இட்ஸ் கோனா பி என் ஆசம் மூவி டைரக்டட் பை வினோத் அவர்கள். ஸோ வினோத் அவரோட டைரக்ஷன் பற்றி நான் சொல்லவா வேணும். ஸோ இஸ் லைக் ஒன் ஆஃப் த யூனிக் டைரக்டர் நம்ம தமிழ் சினிமாவில். அவருக்கு எல்லா படமே ஹிட் ஆகிருக்கு அவர் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா. தீரன் அதிகாரன் இட்ஸ் லைக் சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த படம் அடிச்சிக்கவே முடியாது அவரோட கெரியரில். அது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அதுக்கப்புறம் பண்ணதெல்லாம் அந்த ஒரு ரேஞ்சுக்கு வரல, அதுதான் உண்மை, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தளபதி 69க்கான லுக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு பூஜையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்டோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கிறப்பே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு சென்னையில். இதுக்கான நியூஸோ ஃபோட்டோஸோ வெளியே வரல. பட் நமக்கு தெரிஞ்ச சில பேர் சர்க்கிளில் சொல்லிட்டாங்க தளபதி 69க்கான பூஜைலாம் பண்ணிட்டாங்க. லுக் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி ஆல்ரெடி போயிட்டே வந்துட்டாராம். இப்போது இந்த மாதம் 23 விக்ரவாண்டியில் மாநாடு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கான போலீஸ் பெர்மிஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன மாநாடு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிம்பு நடித்த மாநாடுலாம் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் டிவிகே அவர்களோட அந்த கட்சியோட ஒரு அஃபிஷியல் மாநாடு பார்த்தீங்கன்னா 23 விக்ரவாண்டியில் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கல, இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதிகாரப்பூர்வமாக எது விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரல அஃபிஷியலாக ஃப்ரம் த கட்சி சைடு. ஸோ இந்த ஒரு பரபரப்பில் இருக்கிற டைமில் அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அப்டேட் பார்த்தீங்கன்னா தளபதி 69 இருக்குது. ஸோ வினோத் அவர்களாக இருக்கட்டும், அந்த என்டையர் டீமே பார்த்தீங்கன்னா தே ஆர் ரெடி டு கிவ் அன் அப்டேட். ஸோ இந்த படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் தான். ஸோ என்னோட கெஸ் படி ஒரு 70 to 80% அனிருத் ப்ரோ தான் இருப்பாருன்னு தோணுது. இன்னொரு 30% எனக்கு கிப்ரன் அவர்கள் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில நியூஸ்லாம் வந்தது. பட் இந்த ஒரு படத்தோட ஒரு அப்டேட்ன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட்டுங்க, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. பிகாஸ் இதுதான் நான் லாஸ்ட்டாக நடிக்க போகிற படம், அதுக்கப்புறம் அரசியல் அப்படின்ற தளபதி சொல்லிட்டாரு. அது கோட் படத்திலே பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக ஒரு மாதிரி ஒரு இன்ட்டு கொடுத்துட்டார் லாஸ்ட்டில், நமக்கு இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கே சீன்லாம் வரும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்திலிருந்து வர ஒரு குட்டியோண்டு அப்டேட்டு கூட பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அட் த சேம் டைம் அவ்வளோ சோகமாக இருக்கும். ஐயோ லாஸ்ட் படத்துக்கான அப்டேட்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் தளபதி 69க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வினோத் அவர்கள் சைட்லேருந்து ஒரு ட்வீட் வரும்னு நினைக்கிறேன். மேபி பிஃபோர் கூட வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. தளபதி 69 இட்ஸ் கோனா பி டைரக்டட் பை மீ, தேங்க்யூ விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேக் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ லெட் சி, ஹோப் ஃபார் த பெஸ்ட். எனக்கு இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸாக சர்க்குலேட் ஆகிட்டே தான் இருந்தது, ஒரு அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு.
அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறமா நான் வீடியோ பண்ணியிருப்பேன். பட் சரி ஓகே, ஒரு 1 டே போட்டோமே, அது உண்மையாக பொய்யான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு தான். பட் வேறு லெவல் ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் ஹெச் வினோத் ப்ரோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. இந்த படம் தரமாக யாருமே குறை சொல்லாத அளவுக்கு நீங்கள் வச்சு செய்கிறீங்க படத்தை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ முடிக்க மாட்டேன், வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் நான் பேசும்போது லைக் பண்ண முட்டிங்க, எனக்கு நல்லா தெரியுது, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், லைக் பண்ணுறேங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜெயம் ரவி அவரும் அவங்களோட ஒய்ஃபு டிவோர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவரே அஃபிஷியலாக போட்டிருந்தாரு. பட் படத்தில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி இன்றைக்கி அதை விட பெரிய ஷாக்கிங்கு. ஜெயம் ரவி அவர்களோட ஒய்ஃப் ஆர்த்தி அவங்க பார்த்தீங்கன்னா என்னோட கன்சர்ன் இல்லாமல் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் எனக்கு தெரியாது, இவங்களா டெசிஷன் எடுத்து போட்டுட்டார் ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி அவர்கள் மேலே அலிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. விச் இஸ் ரியலி ஷாக்கிங். ஏன்னா நேற்று நான் பார்த்ததுக்கப்புறமே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்னடா தமிழ் சினிமா இவ்வளோ கேவலமாக எல்லாருமே டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. சரி ஓகே, அவங்களோட பர்சனல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் என்னோட கன்சர்னே இல்லாமல் ஜெயம் ரவி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னது விச் இஸ் ரியலி ஷாக்கிங். பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. லெட் இட் பி கைஸ். எதனால் பிரிகிறாங்கன்னு தெரியல. தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இப்படி தான் பிரிஞ்சுட்டே இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி தெரில, நம்ம இதை பற்றி எதுவும் நம்ம பேச விரும்பலை. ஸோ பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் நில்லடி, காதல் என்று அது போய்தானோ. கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.